ஹாஸ்பிட்டலுக்கு போக கஷ்டமாக இருக்குது, பைக்கில் ஹாஸ்பிட்டல் போக கஷ்டம் பைக்கில் கேட்டுங்க. கேட்டோன்னு அண்ணாண்ட சொன்னேன், விட்றா வண்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏழை தாய் தந்தைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்க கூடாது. பிறக்கும்போது நன்றாக இருந்த இந்த 2 அழகான பெண் குழந்தைகள் வளரும்போது கால்கள் முடங்கிய பரிதாபம். மருத்துவ உதவிக்கு பணமின்றி தவித்து வந்த அந்த கூலி தொழிலாளியின் குடும்பம் தகவல் அறிந்ததும் ஓடோடி சென்று பேருதவி புரிந்த ராகவா லாரன்ஸ் பாலா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த நெசப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த லோகநாதன் ஈஸ்வரி தம்பதிக்கு 2 அழகான பெண் பிள்ளைகள் உள்ளனர். குடிசை வீட்டில் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து வரும் அந்த தம்பதிக்கு மூத்த மகள் 6ஆம் வகுப்பும் இளைய மகள் வீட்டிலும் இருந்து வருகிறார். பிறக்கும் போது நன்றாக இருந்த 2 குழந்தைகளும் இடையில் உடல்நிலை சரியில்லாமல் போய் திடீரென 2 கால்களும் பாதங்களும் மடங்கிய நிலையில் படுத்த படுக்கையாகிவிட்டனர். கூலி வேலைக்கு செல்லும் தந்தையும் தாயும் தனது பிள்ளைகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என ஏறாத மருத்துவமனைகள் இல்லையாம். அங்கு இங்கு கடன் வாங்கியும் கூலி வேலை செய்து இரத்தத்தை வியர்வையாக சிந்தியும் சிகிச்சை பார்த்தும் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் குணமாகவில்லை. மேலும் அந்த குழந்தைகளை அந்த கிராமத்தில் இருந்து பேருந்து வசதி மிக குறைவு என கூறப்படும் நிலையில் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் பயணம் செய்து பள்ளியில் விட்டு அழைத்து வர கடினம் என்ற சூழ்நிலையில் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள காப்பகம் ஒன்றில் குழந்தைகளை விட்டு வரும் சூழ்நிலை. அந்த குடும்பத்தினர் இவ்வாறு தவித்துக் கொண்டிருப்பதை அறிந்த அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜேஷ் பாலாவிடம் இது குறித்து கூற, உடனே கவலைப்படாதீங்க என சொல்லிவிட்டு அவரின் குருவான ராகவா லாரன்ஸிடம் எடுத்து கூறி 2 பேரும் சேர்ந்து அந்த ஏழை குடும்பத்தை சர்ப்ரைஸாக தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி, நாங்க துணை இருக்கிறோம், 2 பிள்ளைகளும் படித்து பெரிய ஆளாக வருவீங்க, எல்லாம் சரியாகிடும் என நம்பிக்கை கொடுத்து அந்த குழந்தைகள் இருவரின் முழு மருத்துவ செலவையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என உறுதி கூறி அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து சென்று வருவதற்கு ஒரு ஸ்கூட்டியையும் வாங்கி கொடுத்து கண்ணீரை துடைத்துள்ளனர். இந்த மனித கடவுள்களுக்கு ஏழை தம்பதி கண்ணீரோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.